அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் போய் சந்திக்கல. இதனால அவர் மேல பல்வேறு விதமான விமர்சனங்கள் முதல்வர் விஜய் மீது வந்தன. ஏன் சந்திக்கல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் சண்முகம் அவர்கள் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர்களை சந்திக்கும் போது முதல்வர் விஜய் பழனிசாமி போய் அவர் சந்திச்சிருக்க வேண்டும். அதிமுக தரப்புல இருந்து தான் முதல்வர் பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுக்கலைங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரசிற்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு முறிந்து போய்விட்டது. காங்கிரஸ் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இந்திய கூட்டணியில் திமுக எப்படி பங்கு பெற போகிறது, அந்த என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு செய்தி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. முதல்ல இன்றைக்கு இந்திய செய்திகளை பார்ப்போம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் பல்வேறு கட்சி தலைவர்களை, எதிர்கட்சி கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் போய் பார்த்தாரு. ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இந்த சந்திப்பு இருந்தது. அதில் வேற எந்த நோக்கம் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் போய் சந்திக்கலை. இதனால அவர் மேலே பல்வேறு விதமான விமர்சனங்கள் முதல்வர் விஜய் மீது வந்தன. ஏன் சந்திக்கலை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் கூட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொடர் சண்முகம் அவர்கள் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர்களை சந்திக்கும் போது முதல்வர் விஜய் பழனிசாமியை போய் அவர் சந்திச்சிருக்க வேண்டும். பதவியேற்றவுடன் இது ஒரு மரியாதை நிமித்தம் எல்லாரும் பார்க்கும்போது அவர் போயிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். இது குறித்து நேற்று சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும் பொழுது முதலமைச்சர் விஜய் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் பழனிசாமியை போய் சந்திக்கிறதுக்காக அவகாசம் கேட்டார். ஆனால் அவங்க அதற்கான அப்பாயின்மெண்ட் ஏடிஎம்கே தரப்பில் இருந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் கூடுதலாக வேற என்ன காரணம்னா, அங்கே உள்ள வேற தலைவர்கள் இன்றைக்கு நாங்கள் தோற்றுருக்கோம், இப்போ அதனால் சூழ்நிலை இணக்கமாக இல்லை, எனவே அதை இப்போ தவிர்த்திடலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக இன்றைக்கு அவர் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போது இவர் சொல்கிற கூற்றை பார்த்தால் அதிமுக தரப்புல இருந்து தான் முதல்வர் பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுக்கலைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம முதல்வரை குற்றம் சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றி அதிமுக தரப்புல இருந்து தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தி. அதற்கு அடுத்தாற் போல இந்த சிபிஎஸ்சி இருக்குல்ல, சென்ட்ரல் போர்டு செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அதில் எல்லாம் பற்றிட்டு அந்த ஸ்கூல்களில் நிறைய ஊழல் தொடர்ந்து நடந்திருக்கு. அதில் அந்த நீட்டுக்கு அடுத்தால இதுதான் மிகப்பெரிய ஊழலாக இன்றைக்கு அந்த திருத்துற முறை இருக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஓஎஸ்எம்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் விடைத்தாளை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால் ஏகப்பட்ட மாணவர்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்று அந்த கிளிச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுலேயே அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து வந்துட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது சம்மந்தமாக சார்த்தக் சித்தன் அப்படின்னு ஒரு 17 வயது மாணவன், அந்த மாணவன் நாடாளுமன்றத்தில் நேற்று நிலைக்குழுவில் அந்த அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த சிபிஎஸ்சியினுடைய அந்த மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தோட ஆன்ஸ்கிரீன் மதிப்பெண் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒப்பந்தத்தில் உள்ள செயல்பாடுகளை இந்த தம்பி இந்த மாணவர் ரொம்ப
அருமையாக சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நாடாளுமன்ற நிலைக்குழுல இருந்து, "எப்பா நீங்க வாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க, நீங்க எங்க எம்பிஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, நிலைக்குழுல உள்ளவங்க, அவங்க முன்னால உட்கார்ந்து பேசுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. நேற்று அவர் போயிருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல, எலெக்ட் ஆனவங்க தான் போய் அங்க உள்ளுக்கு பேச முடியும். ஆனா வந்து ஒரு 17 வயது இளைஞன் வந்து அவர் போகிறாரு அப்படிங்கிற செய்தி. இது நிலைக்குழுவுடைய தலைவரா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, திக்விஜய் சிங். அதுதான் அந்த குழு வந்து கல்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கான அந்த குழு இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதில் இவர் போய் வந்து தன்னுடைய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார். எந்த வகையில் அந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று அவர் அங்கே சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் சிபிசியினுடைய தலைவர் ராகுல் சிங், பள்ளிக்கூட கல்வி செயலாளர் சஞ்சய் குமார், இவங்கெல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த அதிகாரிகள்லாம் வந்து இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. சில மணி நேரத்திலேயே மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிபிசி தரப்புல இருந்து என்ன சொல்லுதுன்னா, போர்ட்டலில் இருந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும், மறுமதிப்பீட்டிற்கான விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் இந்த சனிக்கிழமை எனவும் மாணவர்களுக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிபிசி தரப்புல இருந்து கூறப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள பள்ளி கல்வி செயலாளரை மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, சிபிசி செக்ரட்டரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஒரு ஒன்மேன் அந்த என்கொயரி கமிட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நடந்திருக்கு பாருங்க. ஆனால் இதற்கெல்லாம் அரசியல் ரீதியாக பொறுப்பேற்க வேண்டிய, நீட்டுக்கெல்லாம் வந்து அதனுடைய கோளாறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அந்த பள்ளி கல்வி அமைச்சர் இருக்கார், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அவர் வந்து இன்றைக்கு ராஜினாமா செய்ய மறுக்கிறார். என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் ஒருத்தர் ராஜினாமா செய்துட்டார்னா அடுத்து பல்வேறு கோளாறுகள் பல்வேறு துறைகள்ல நடந்துட்டு இருக்கு. ஃபைனான்ஸ்ல இவ்வளவு கோளாறுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நிர்மலா சீதாராமன் அங்க அந்தம்மா வந்து ராஜினாமா பண்ண வேண்டியிருக்கும். வெளியுறவு கொள்கை ஏகப்பட்ட கோளாறா இருக்கு. அதனால நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவரு ராஜினாமா பண்ண வேண்டியிருக்கும். ஒரே கோளாறுபடிங்கிறதுனால அந்த அணையில வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்து தண்ணி வர்றதை விட்டுறக்கூடாது. விட்டாச்சுன்னா அது அணையே உடஞ்சி போயிருங்கிற மாதிரி அவரை ராஜினாமா செய்யறதுக்கு அவர் நினைச்சாலும் பண்ண விடாத அளவிற்கு அந்த ஒட்டுமொத்த அந்த கூட்டமும் அவளை பிடித்து வைத்துள்ளதாகத்தான் நாம் புரிகிறோம் என்கின்ற இந்த செய்தி. அடுத்து ஒரு செய்தி பாருங்க. இந்தியா கூட்டணி இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னால இந்த 2023 வருஷத்திலேயே இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணி அது ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்தது. அதற்கு அப்புறம் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னால அது ஒரு பெரிய அளவிற்கு வந்து அதனுடைய செயல்பாடுகள் இல்லை. அப்போ இப்போதைக்கு இந்த சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்களும் இன்றும் மற்ற பல தலைவர்களும் எதிர்க்கட்சியில் உள்ள தலைவர்களும் சேர்ந்து வருகிற ஜூன் 8ஆம் தேதி இந்த இந்திய கூட்டணியினுடைய கூட்டத்தை நடத்த போகிறாங்கங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் அந்த அம்மா மேற்கு வங்காளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலந்துக்கிடுறாங்க. இதில் ஒரு சிக்கல் பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸிற்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு முறிந்து போய்விட்டது. காங்கிரஸ் வந்து டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ திமுகவும் காங்கிரஸும் எப்படி வந்து இந்த கூட்டணியில வந்து இந்த இந்திய கூட்டணியில திமுக எப்படி பங்கு பெற போகிறது என்பதே அந்த என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கதை எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு செய்தி. 17 எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இதில் பங்கு பெற போகிறாங்க. இவங்க எல்லாம் சந்தித்து வருங்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்வதாக இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. அப்புறம் பாருங்க, உலகத்துடைய பல நாடுகளுக்கு நம்ம நாட்டில் இருந்து பல்வேறு பொருள்கள், எந்திரங்கள், ஜவுளி துறைகள் உள்ள அந்த பொருள் ஆடைகள் இதெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. அதே மாதிரி உணவுப் பொருள்கள், அரிசி ஏற்றுமதி ஆகுது. பாசுமதி இல்லாத அரிசி குருணை, மாம்பழம், நறுமணங்கள் பொருள்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கின்றன. இதில் தேயிலை உள்பட. இப்போ
இந்த ஒட்டுமொத்த அளவுல வந்து உலக அளவுல வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் செக் பண்றது, எந்த அளவுல தரம் இருக்கிறது, இந்த வரக்கூடிய உணவுப் பொருள்கள், அதெல்லாம் வந்து அது ரொம்ப கராரா செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணாலும், நம்மட்ட உள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும், உலக அளவுல இது ஒரு ஒரு கணிசமான அளவிற்கு நாம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல கடந்த 10 நாட்கள்ல நம்முடைய பொருள்களுக்கு 10, 15 நாளைக்குள்ள அடுத்தடுத்து உணவுப் பொருள்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு தடை வந்திருக்கிறது. என்னன்னு பார்ப்போம். ஜப்பான பொறுத்தவரைக்கு மாம்பழம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்றாங்க. அந்த ஜப்பான்ல யோகா ஃபார் தாவர பாதுகாப்பு சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. அவங்க இந்திய மாம்பழங்களை இறக்குமதி செய்ய மறுத்துவிட்டார்கள். ஏன்னா அந்த அந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அறிவிக்கையில, பேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலம் மாம்பழங்களை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். இது தொடர்பாக அந்த சங்கம் என்ன கூடுதலாக சொல்லுது, இந்த மாம்பழங்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறை இது. இப்போ இந்த ஆண்டு அந்த மாம்பழத்துல இந்தியாவிலிருந்து வந்த மாம்பழம் அந்த பேக்கேஜுகள நாங்க வந்து டெஸ்ட் பண்ணதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு. எனவே எங்களுக்கு இது வேண்டாம், இந்த மாம்பழங்கள நிறுத்திட்டாங்க. நாங்கள் மீண்டும் திருப்தி அடையும் வரை ஜப்பானுக்கு இந்திய மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்வது நிறுத்தப்பட்டு விட்டது என்கிற ஒரு செய்தி. அதை எடுத்து பாருங்க. சீனாவுக்கு நம்ம அரிசி ஏற்றுமதி செய்கிறோம். பாசுமதி இல்லாத அரிசி, குறுநை வகைகளை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் சோனா, மசூரி, பொன்னி, ஐஆர் 64 போன்ற அரிசி வகைகள்லாம் வந்து உணவுகளுக்கு அனுப்பப்படுகின்றன அங்கே உள்ள உணவகங்களுக்கு. இந்நிலையில் இந்தியாவில் அனுப்பப்பட்ட அரிசி மரபணு மாற்றம் அந்த அரிசியாக அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசிகளை நாங்கள் இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத சீனாவும் தடை பண்ணி விட்டதுங்கிற ஒரு செய்தி நமக்கு ஒரு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு அடி கொடுக்கக்கூடிய, இந்தியாவுக்கு அடி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரபல மசாலா அந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து காய்கறி குழம்பு வைக்கணும்னு சொன்னால், மீன் கறி வறுக்கிறதுனா ஒரு எவரெஸ்ட் மசாலா பார்த்துருப்போம். அதுபோல் இப்படி பல்வேறு மசாலாக்கள் இருக்குது. அதில் எம்டிஹெச் அப்படிங்கிற ஒரு மசாலா நிறுவனம், அப்புறம் வந்து எவரெஸ்ட்டுங்கிற நிறுவனம், இவங்கள்லாம் இந்த மசாலாக்களில் அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எத்தனால் சைடு என்ற பூச்சிக்கொல்லி ரசாயனம் கலந்திருப்பதாக கூறி ஹாங்காங், சிங்கப்பூர் நாடுகள் இதற்கு தடை விதித்துள்ளன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் நிறுவனத்தினுடைய இந்த மீன் கறி மசாலா, எம்டிஹெச் நிறுவனத்தினுடைய சில கறி மசாலாக்கள்லாம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட வந்து எத்திலின் ஆக்சைடு கலந்திருக்கு. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசாயன கலப்பு அதாவது புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிற அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயங்கள் நம்ம நாட்டில் இதை பற்றி ஏன் கவலைப்படலை? நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் கூட எல்லாரும் நீங்கள்லாம் இந்த எவரெஸ்ட் மசாலாவெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இதை இங்கே ஏன் இந்த அரசாங்கம் இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் இருக்கிறது? சரி, நம்ம பிரதமர் கூட இந்த மன் கி பாத்தில் சமீபத்தில் கோடை வந்து விட்டது, மாம்பழம்லாம் சாப்பிடணும்ட்டு வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அந்த நேரத்திலேயாவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஜப்பான் மாம்பழ ஏற்றுமதி நிறுத்தியிருக்கிறதுன்னு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது நமக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க, திருச்சியை சேர்ந்த ஒரு டிவிகே நிர்வாகி, அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் உயரத்திற்கு ஒரு கட் அவுட் அதை செய்து தன்னுடைய வீட்டில் உள்ள பூஜை ரூம்ல வச்சு தினசரி பூஜை பண்ணும்போது ஆரத்தி எடுத்து அதுக்கு பூஜனை பண்றாரு. அந்த செய்தியை பாருங்க. நீங்க விஜய் ரசிகராருங்க, முதலமைச்சருக்கு உடைய கட்சியில வந்து நீங்க இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமாகவில் அதெல்லாம் நமக்கு மாறுபட்ட கருத்துல யாரும் எந்த கட்சியிலும் இருப்பதற்கான உரிமை உண்டு. ஆனா
இந்த இளைஞர்கள் என்ன காரணம் கருதியோ இந்த அளவிற்கு வந்து அவங்க போறாங்கன்னு சொன்னா, இது அடிப்படையிலே வேறு ஏதோ சிக்கலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, அவங்க சத்தம் கட்டாம வந்து வீட்ல இருந்து பூஜை பண்ணா கூட பரவால்ல. அத படம் பிடிச்சு பாருங்க. இன்றைக்கு எக்ஸ் தளத்துல எல்லா இடங்களையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இது நீங்கள் நினைப்பது போல அவருக்கு நீங்கள் மரியாதை செய்வதாக நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு இது மதிப்பு கொடுக்கக்கூடிய செயல்பாடு அல்ல என்பதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அபிஷேக் தீபத் இந்தியா வருகிறார். அவர் அறிக்கை விட்டிருக்கார், தோழர்களே தயாராக இருங்கள்ன்ட்டு. ஜந்தர் மந்தர்ல டெல்லியில ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அறிக்கையை விட்டிருக்கிறாரு. அவர் முக்கியமான கோரிக்கையை இப்ப வச்சிருக்கிறது, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் இதற்கு சமூக ஊடகங்கள் மூலம் அவ்வளவு பேரும் நீங்க வர வேண்டும் என்ற ஒரு என்று சொல்றது அழைப்பை விடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான அதாவது மிரட்டல்கள் வந்து அந்த கரப்பாம்பூச்சியை சேர்த்த நபர்களுக்கு வந்தாலும் அவங்க இங்கே கைது செய்யப்படுகிற அச்சம் இருந்தாலும் அவர் வர்றதுங்கிறது உறுதியாக இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த பின்னூட்டத்தில் கொடுக்குறாங்க, எக்ஸ் தளத்தில் வெளிநாட்டில இருந்தே போராட்டத்தை நடத்துங்க ஐயா அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள், லடாக்கில் உள்ள அந்த முக்கியமான தலைவர், அவர் அந்த போராட்டத்தை நடத்துகிற அவர் பேர் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக போராடினவர், வீட்டு சிறையில் அவரை பாஜக கட்சியை வச்சிருக்கிறாங்க. அவர் பேர் சோனம் வாங்சுக். அவர் வந்து இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நானும் அந்த கட்சியில் இணைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வந்து இந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பாகிஸ்தானிலிருந்து வந்த இளைஞர்கள் இல்லை, அல்லது ஜோரோ என்கின்ற அமைப்பு நிதி கொடுக்கின்ற அதனால் வருகின்ற இந்த இளைஞர்களை அல்ல என்ற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்கின்ற இந்த செய்தியுடன் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.